ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்ஃபிஷ் vlog. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் கறி பால்கனி கார்டனில் செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம். எப்பயுமே மங்களகரமாக நம்ம அடுப்பில் இருந்து ஆரம்பிப்போம். இது வந்து பால்கனியில் நம்ம பண்ணுறதுனால எவ்வளோ நல்லா வரும்னு தெரியல இன்றைக்கி வீடியோ. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது கொஞ்சம் எஃபர்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஊராக இருந்ததுன்னா ஊர் பக்கம் சைட்லலாம் அடுப்பு இருக்கும். இங்கே நம்ம வந்து என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம அப்படியே வச்சுட்டு செய்கிறோம். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம பால்கனியில் செய்கிறதுனால தட்டி வச்சாச்சு. சூப்பர். சரி, சட்டி வச்சிங்களே, எண்ணெய் ஊத்தலையா? அதெல்லாம் கண்டிப்பா செக்கில் ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெயா? சாரி, தேங்காய் எண்ணெய். நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாக ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு வணக்கணும். கடுகு போட போறோம். நல்லா கடுகு படன்னு வெடிக்கணும். வெடிச்ச உடனே கடுகு வெடிக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் இன்னும். ஏன்னா சட்டி வந்து ஆக்சுவலாக புது சட்டிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த சூடாகிறதுக்கு. அது எப்பயுமே அப்படிதான். மண் சட்டி வந்து இனிஷியலாக கொஞ்சம் சூடாகும். ஆனால் போக போக உங்களுக்கு அப்படியே நல்லா அது சூடு பிடிச்சிடும். அது டேஸ்ட் அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும்ல. ஆமாம், மண் சட்டியில் செய்கிற சாப்பாடும் குழம்பெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். கரெக்டாக கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். கொஞ்சம் கடுகு வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட போறோம். ஓரளவுக்கு பொன் நிறமா வணங்குற அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கணும். இப்போ அடுத்தது கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கிறோம். லைட்டா வெந்தயம் வந்து அது ரொம்ப நேரம் இதாக வேண்டியதில்லை. அது ஆனதுக்கப்புறம் இஞ்சி பொடியா நறுக்குன இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய். வெந்தயம் ஜாஸ்தி போட்டா கசப்பு வந்துடும் இல்லையா? ஆமா ஆமா, ஆனால் வெந்தயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. எரியுது அடுப்பு. இது ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளியை போட போறோம். தக்காளி ஒன்னா ரெண்டா? ஒரே ஒரு தக்காளி தான், நிறைய போட முடியாது. ஏன்னா புளிப்பு வந்துடும். நம்ம ஆல்ரெடி புளி ஆட் பண்றோம், போறோம். அதாவது அடுப்புல செய்யறது ரொம்ப நல்லது, ஆனா செய்யறவங்களுக்கு கொடுமை. ஏன்னா அந்த சூடு, அந்த புகை நம்ம மேல அடிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். அங்கிருந்தே ஊத்துங்க. நம்ம அடுத்தது வந்து புளி தண்ணி ஊத்த போறோம். புளி தண்ணி எவ்வளவு? லெமன் சைஸா? புளி தண்ணி
மஞ்சள் பொடியெல்லாம் போட போகிறேன். ஓகே, எடுத்தியா? அடுத்தது நம்ம மசாலா பொடியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். பார்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டியதில்லை. அதே மாதிரி மிளகாய் பொடி, எகைன் காரம் உங்களுக்கு தேவையான அளவு. நான் நிறைய காரம் போட மாட்டேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. மல்லி தான் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும் மீன் குழம்புக்கு. உங்களுக்கு ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும் இல்லையா? அடுத்தது நம்ம மீன் ஆட் பண்ணணும், ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். மீன் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை, ஏன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும். அதனால இது என்ன மீன்? இது வந்து ஐலா. ஹலோ யூகி. ஹாய் யூகி. ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? மீன் வேணுமா? இப்ப மீன் வந்து நல்லா, மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, ஏன்னா சீக்கிரம் வந்துடும். அதுவும் அடுப்பில் சமைக்கிற வீடு, ஏன்னா அந்த மண் சட்டியில் வந்து சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தீயெல்லாம் அணைச்சிட்டேன், அந்த அனல்லையே அது வெந்துடும். அது அதனால் நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம், ஏற்கனவே கழுவி வச்ச கொத்தமல்லி. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்பில், அதுவும் பால்கனியிலேருந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து என் பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு, என் பையனும் என் ஒய்ஃபும், அப்புறம் எங்கள் குட்டி பையன் ஒருத்தருக்கான். யூகி அவர் குஷியா இருக்காரு மீன் குழம்பு சாப்பிடுறது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் பக்கத்தில் இருக்க வில்லால எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னடா பண்ணுறாங்க இவங்க பால்கனியில் அப்படின்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இதே மாதிரி நிறைய வீடியோஸை நாங்கள் போடுறோம். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. என்ன கௌரவ், அப்பா செஞ்ச மீன் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அவுட் ஆஃப் 10 எவ்வளோ தரலாம்? Solid 9. Solid 9. சூப்பர்.